ஹலோ கைஸ், இன்னைக்கு புது கண்டென்ட்டு என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா கசின்ஸ் மீட்டப்னு போடலான்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடலான் இருக்கேன். நாங்கள் மொத்தம் 5 பேர். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள்ன்ட்டு, ஆனால் நாங்கள் பஞ்ச பாண்டவர்கள் கிடையாது, பஞ்சதந்திரத்தில் வர கேரக்டர்ஸ். இப்போ ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். என்ன இவர் அண்ணனா இருக்கிறப்ப நான் தம்பியா இருந்தேன். இப்போ இன்னொருத்தர் வர போறாரு. ஆமா, இவரு தான் அண்ணன், நான் தம்பி. அடுத்தால இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். தம்பி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறான். கொஞ்சம் ஏதோ ஒன்று பார்த்து சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் கொடுத்துருங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அன்லைக்கும் அன்சப்ஸ்கிரைப்பும் மட்டும் கொடுத்துறாதீங்க. தம்பியா இருக்கும் போது நான் அண்ணனாவே தான் இருக்கிறேன், நான் அண்ணனாவே இருக்கும் போது தம்பியாவே தான் இருக்கிறோம். சரி, இவங்க நான் தம்பியா இருக்கிறாங்க. ஆமா, இவங்க 2 பேரும் தான் பெரிய அண்ணனுங்க, நான் சின்ன தம்பி. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை நான் கூப்பிடுறேன். இவன் தம்பியா இருந்தான். இவன் தம்பியா இருக்கிறப்ப நாங்க 3 பேரும் அண்ணனா இருக்கிறோம். அடரே ஜான், வணக்கம், வாங்க வாங்க. ஹலோ. இப்ப இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். இவன் தான் எங்க கடைசி தம்பி. வாங்க. ஆனா இவன் வந்து எல்லாத்துக்கும் அண்ணன் மாதிரி இருப்பான். சரி, இப்ப என்ன ஆரம்பிக்கிறேன்னா, நாங்க வந்து எல்லாரும் வந்து ரெகுலரா மீட் பண்றது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை ரேரா மீட் பண்ணுவோம், ஏதாவது ஃபங்க்ஷன்னா சொல்லி. அந்த ஃபங்க்ஷன்லயும் நாங்க மோஸ்ட்லி பேசிக்கிறது கம்மி நேரமா தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்ட்டு எல்லாரும் எங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவன் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பான், ஆனால் கடைசி வரையும் அந்த வேலையை நாங்கள் செய்யவே மாட்டோம். அதனால தான் சரி, திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மீட்டப் பண்ணியிருப்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால எங்களெல்லாம் பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. பஞ்சதந்திரத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி. இவர் கமல், இவர் வந்து ஜெயராமு. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரே ஜாலியான கேரக்டர்ஸ் தான். எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால என்ன பண்றதுன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசலான்ட்டு யோசிச்சிருக்கிறேன். எதை பத்தி பேசலாம்? கடைசியா எப்ப படத்துக்கு போனீங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆனா நான் போகலன்னு தான் சொல்லுவேன். அதையும் மீறி கேளுங்க, அப்பயும் அதே தான் சொல்லுவேன். சரி, என்ன கண்டென்ட் பேசலாம்னு சொல்லு. அததான் இப்ப சொன்னனே. என்ன கண்டென்ட் பேசலாம்? அமைதியா இருக்கிறதே ஒரு கண்டென்ட்னு தோணுது எனக்கு. ரைட், நீ என்ன பண்ண? மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? என்ன கண்டென்ட்னா, இப்போ ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், குடும்பஸ்தன். அந்த படத்தை பத்தி பேசு. சரி, எல்லாரும் அவங்க கடைசியா என்ன படம் பார்த்தோம், எந்தெந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, படம் எப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? எல்லாரும் எல்லாத்துக்குமே ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதை பத்தி பேசுறோம். என்ன படம் பார்த்தேன்? லாஸ்டா என்ன படம் பார்த்தேன்? ரீவாட்ச் தான் போட்டேன். என்னது, மேயாதமான் பார்த்தேன். நல்லாதான் இருக்கும். ஏன் வந்துட்டு என்ன சொல்றது, ஆடி வர தேடி அனபெல்லு பேய் வர அன்பு பிட்டி தாய் வர, அந்த படம் தான். நீதான் நீலாம் இங்க வந்து பேசவே கூடாது. சரி, இவன் எதுக்கு கூப்பிட்டுன்ட்டு எங்களுக்கே தெரியல. சரி, நான் லாஸ்டா என்ன படம் பார்த்தேன்னா, நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி, கிரைம் மூவி பார்த்தேன். நல்லா தான் இருக்கு அந்த படம் கூட. யாராவது பாக்குறதுன்னா கூட நாளைக்கு பாருங்க. இப்ப புது படம் நீங்க யூடியூப் ஆரம்பிச்சது எதுக்காக? இந்த மூவிக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா இல்ல மார்க்கெட்டிங் பண்றீங்களா இந்த மூவிக்கு? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்றேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இல்ல சொல்லு, உனக்கு அறிவு இருக்கா? நான் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, பார்க்க சொல்றதுக்கோசரம் சொல்றேன். நான் ரிவ்யூ எல்லாம் கொடுக்கல, ரிவ்யூ எனக்கு சொல்லவும் தெரியாது. சரியா? எல்லாம் பாருங்க. அதாவது நான் பார்த்த படத்தை பத்தி சொல்றேன், அது நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். உங்களுக்கு கருத்து, உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும், உனக்கு குடும்பஸ்தம் படம் உனக்கு பிடிச்சிருக்கும், இவனுக்கு பிடிக்காம இருக்கும்.
இல்ல நீ சொன்ன படம் எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல. பார்க்காத படத்துக்கு எதுக்குல எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? ஓடிடியில் வந்ததுனால அதுக்கு முன்னாடியே நான் அப்டேட் ஆகிட்டேன். அப்டேட்னா என்ன பண்ணுறதுன்னா, கம்பெனியில் ஓசி நெட்டு கொடுக்குறாங்க, அதை ஏன் சும்மா விடணுங்கிறதுக்காக பசங்கிட்ட மிரட்டி ஹெச்டி குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி படத்தை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தேன். சரி, என்ன படம் பார்த்த? என்ன படம் பார்த்த அப்படின்னா அந்த படத்தோட பேரு குடும்பஸ்தன். என்ன சார் அந்த படத்துல காமெடியில நீங்க பண்றீங்களா சார்? சிரிக்க மாட்டேன். நீ குடும்பஸ்தன் தான் பார்த்த. நீ என்னடா படம் பார்த்த? நீதான் படத்தையே கூட்டு போலையா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமாங்க, கடைசியா போன படத்துக்கு இவனை கூட்டு போகல. சரி, நீயா என்ன படம் பார்த்த? அப்பதான் படம் பார்த்தேன். டேய் நான் மூவியே பார்க்கறதில்ல. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? இவன் அவுட் ஆஃப் சிலபஸ்ங்க, இவன் விட்டுறலாம். நீ என்ன படம் பார்த்த? நானும் குடும்பஸ்தான் தான் போனோம், நம்ம தான் போனோம். அதனால அந்த படம் தான் கடைசியா பார்த்தோம். ஆமா, நாங்க மூணு பேரு ஒட்டுக்கா போயிட்டு குடும்பஸ்தன் படம் பார்த்தோம். இவன் திருட்டு நெட்ல இந்த 3 பேரு இல்ல, இந்த 3 பேரு. ஆமா, நாங்க 3 பேரு. இவன் திருட்டு நெட்ல படம் பார்த்தான். அதனால இவனுக்கு படத்தை பத்தி தெரியுதா தெரியலையான்னு தெரியல. சரி கேப்போம். சரி, உனக்கு படத்துல பிடிச்சது என்னது, பிடிக்காதது என்னது? எனக்கு படத்துல பிடிச்சது மட்டும்தான் இருக்கு, பிடிக்காது எதுவும் இல்லை. பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்தது என்னோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு முத்தமிழ், மணிகனோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார் தெரியுமா, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரும் ஆக்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக நாங்கள் போய் படம் பார்த்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம் தான், ப்ளஸ் ஃபேமிலி ஓரியன்டு. எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் தான். எல்லாரும் பேசுகிற அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, நாம பேசுற மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே. நம்ம பேசுறது தமிழ்நாடு ஸ்லாங் தான். டேய் நாம சேலம் பேசுறது சேலம் தான். நாம சேலம் கோயம்புத்தூர்ல அப்படி கிடையாது கண்ணு. அதுதான் உண்மை. சேலத்துக்குன்ட்டு ஒரு ஸ்லாங் கிடையாது. நம்ம எல்லாரும் பேசுறதையும் கலந்தடிச்சு நாம பேசுவோம். அதனால நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் லாங்குவேஜ் நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்குது. அதனால நம்மளுக்கு ஈஸியா எல்லா லாங்குவேஜ். நம்ம பக்கமா பிலாராம ஒரு வீடியோல பேசினாரு, ஏனுங்க வாங்க போங்கன்ட்டு. நாங்கதான் அப்படிங்கிறாரு. சரி, நீ நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் சிலபஸ் உன்கிட்ட கேக்குறது பெஸ்ட். உனக்கு என்ன படத்துல பிடிச்சது நல்லா இருந்தது. இப்போ அந்த யூடியூப்ல இருந்த அந்த அந்த குடிகார கெட்டப்பு அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா ரியாலிட்டியா இருந்தது. ஒரு நகைச்சுவையா பண்ணா நம்ம குடும்பத்திலே ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள மாதிரி இன்னும் என்னண்ணா நீ இங்க இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப உங்களுக்கு போட்டு புதுசா போய் அங்க வீட்டு வெளியில திறந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசாலாம் ஒன்றும் இல்லை, அதே ஒரு படமா எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். படம் ரொம்ப நாள் கழிச்சு போய் தியேட்டர்ல பார்த்தேன். நல்லா ஒரு 2.5 மணி நேரமும் சிரிச்சு இருந்தேன். என்ன இல்லை 2 மணி நேரம் சிரிச்சிருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த போட்டு தள்ளிட்டு அப்படி அண்ணன் எமோஷனலா இருந்துச்சு. அங்க இருந்துச்சு. கடைசியா அந்த அண்ணன் வேற என்னது, டே தம்பி பாட்டில் முடிக்கிட்டா அப்படிப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. இல்ல பாட்டில் இல்ல மூடி, அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. படம் ஓவரால் வைஸ் படம் நல்லா தான் இருந்துச்சு. சென்டிமெண்ட் அதிகமா எதிர்பார்க்காதீங்க, ஃபேமிலிக்கான படம் தான். நீ ஏதாவது சொல்றியா? நான் குடும்பஸ்தன் படம் மெயினாக பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா மணிகண்டன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் கூட அண்ணன் கவின், முத்தமிழ் நக்கலைட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதில் பிடி சாரா நடிச்சிருந்தாருல, அவர் எங்கள் ஃப்ரெண்டு தான். அவரு கூட நடிச்சிருந்தாரு. அவருக்காக தான் மெயினாக இந்த படம் பார்த்தேனாங்க. படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக குடும்பம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். 2 மணி நேரம் நல்லா வயிறு வலிக்கு சிரித்து என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு படம் பார்த்தேன். அதுதான் அந்த குடும்பஸ்தன் படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் எல்லாம் பேசுவாங்க. அந்த ஸ்லாங்கை அது கேட்கறதே ஒரு நல்ல காமெடி, ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட். பேச்சுவார்த்தையெல்லாம் நாம பேசுற மாதிரியே இருந்துச்சு. நம்ம சைடுல இருந்து நாம பேசுற மாதிரியே இருந்துச்சு எல்லாமே. ஒரு படம் எடுத்தா ஒவ்வொரு சீன், இப்போ நம்ம டிவியில் அந்த படத்தை டிவியில் போட்டாங்கன்னா ஒவ்வொரு சீனை தான் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு சீனும் பார்க்கறதுக்கு நல்லா காமெடியாக நல்லா இருக்கும் அந்த படம். அதனால தான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
குடும்பஸ்தன். ஆமா படம் ஆனா நிஜமாலுமே நல்லா தான் இருந்தது. என்னன்னா மோஸ்ட்லி வந்து சீரியஸ் ஜானரு அது மாதிரின்னு நினைக்கக்கூடாது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான படம். இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா நீங்களா எப்படி மட்டும் போய் பாருங்க, குடும்பமாலாம் போய் பார்க்காதீங்க, அப்புறம் சங்கடப்படுவாங்க, வீட்டுல போட்டு தள்ளிடுவாங்க. ஆமா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படம் நல்ல காமெடியான படம், என்டர்டைன்மெண்ட்டான படம். ஃபுல்லா காமெடி தான். கடைசியா ஒரு ஒரு 4-5 இடத்துல சென்டிமெண்ட்டா இருக்குமே தவிர, படம் முழுக்க அந்த சென்டிமெண்ட்லயும் காமெடி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியான படம் தான். அதனால படம் வந்து நல்லா இருக்கு. அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்றீங்களா? அவ்வளவுதான். நாங்க அவ்வளவுதாங்க. எங்களுக்கு படத்தை பத்தி ரிவ்யூ சொல்ல தெரியாது. நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படியோங்க வீடியோ முடிச்சிட்டேன். இவங்களை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும்னு ஆகி போயிடுச்சு. ஒருத்தன் என்னடானா பேசவும் மாட்டான், ஒருத்தன் என்னடானா என்ன பேசுறானே புரிய மாட்டேங்குது. சிரிச்சே சல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ எடுத்து முடிச்சிட்டேன். இது எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. எப்படியோ ஏதாவது பார்த்துட்டு நல்லபடியாக சொல்லுங்கள். பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.